வெல்கம் டு சன் கிரியேஷன். இன்றைக்கி இந்த வீடியோவில் பைத்தானோட 5th சாப்டர் வேரியபிள்ஸ் அண்ட் ஆப்ரேட்டர் இந்த லெசனோட நெக்ஸ்ட் டாப்பிக்கான கமெண்ட்ஸ் இன் பைத்தான் அப்படிங்கிற டாப்பிக்கை நம்ம பார்க்க போகிறோம். இந்த கமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம போடக்கூடிய ப்ரோக்ராமில் ஏதோ ஒரு இன்ஃபர்மேஷனை ஆட் பண்ணணும். ஜஸ்ட்டு நம்ம ப்ரோக்ராம் டெவலப் பண்ணுறவங்க இல்லாமல் வேறு யாராவது ஒரு டெவலப்பர்ஸ் அந்த ப்ரோக்ராமை பார்க்கும்போது என்ன பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஏதோ ஒரு ஹிண்ட்ஸ், அந்த லைன்ஸ் நம்ம எதாவது கொடுக்கணும் அப்படின்னா இந்த கமெண்ட்ஸ் அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தலாம். ஸோ இதில் நமக்கு 2 டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று சிங்கிள் லைன் கமெண்ட் ஒன்று, இன்னொன்று மல்டி லைன் கமெண்ட்ஸ் ஒன்று. இந்த கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹேஷ் சிம்பிளை போட்டு நம்ம கொடுக்கணும். சிங்கிள் லைன் அப்படிங்கிறது ஒரு லைனில் பிகினிங்கில் நீங்கள் ஹேஷ் சிம்பிள் போட்டிங்கன்னா அது வந்து சிங்கிள் லைன் கமெண்ட்டு. மல்டி லைன்னா ஒரு 3 or 4 லைன்ஸ் நீங்கள் வந்து டைப் பண்ணணும். அப்படிங்கும்போது பிகினிங்கில் ஹேஷ் சிம்பிளும் அந்த லைன்ஸ் எங்கே முடியுதோ அந்த பேராகிராஃபோ அந்த 2 லைனோ 3 லைனோ எங்கே முடியுதோ அதோட எண்டிங்லேயும் வந்து ஹேஷ் சிம்பிள் கொடுத்தீங்க அப்படின்னா அது வந்து மல்டி லைன் கமெண்ட். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 டைப் இருக்குதுன்னு பார்த்தோம். ஸோ இப்படி கொடுக்கும்போது பைத்தானோட இன்டர்பிரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா ஹேஷ் சிம்பிள் பார்த்தோன்னே அது வந்து இக்னோர் பண்ணிடும், அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணாது. ஸோ இது வந்து கமாண்ட் லைன் அப்படிங்கிறத ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு பைத்தானோட இன்டர்பிரேட்டர் வந்து அந்த லைனை எக்ஸிக்யூட் பண்ணாமல் அது அடுத்த இதுக்கு போயிடும். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு இன்டென்டேஷன். C++Cலாம் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாகை செப்பரேட் பண்ணி காமிக்கணும் அப்படின்னா கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணுவோம். ஓப்பன் கேர்லி பிரேசஸ் போட்டு அதுக்கு கீழே எத்தனை லைன்ஸ் ஸ்டேட்மெண்ட்ஸ் வருதோ அதை கொடுத்துட்டு க்ளோஸ் கேர்லி பிரேசஸ் போட்டோம்னா அது வந்து ஒரு செட், ஒரு பிளாக் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுவோம். ஆனால் நமக்கு பைத்தானில் அந்த மாதிரி யூஸ் பண்ண போகிறதில்ல. கேர்லி பிரேசஸ் யூஸ் பண்ணாமல் இன்டென்ட் பண்ணுவோம். இப்போ ஃபார் லூப் இருக்குது அப்படின்னா ஃபார் லூப்புக்குள்ளே ஒரு 2 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதை கேர்லி பிரேசஸ் போட்டு கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக ஸ்பேஸ் கொடுக்கணும். ஒரு ஸ்பேஸ் 2 ஸ்பேஸ் இல்லை டேப் கொடுத்துக்கலாம். ஸோ இவ்வளோ பர்டிகுலராக இவ்வளோ சைஸ் கொடுக்கணும் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. 2 ஸ்பேஸ் 3 ஸ்பேஸ் எப்படி வேணால் கொடுக்கலாம். பட் ஃபார் லூப்புக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த 2 லைனுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா 2 லைனும் ஒரே ஸ்பேஸில் இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஃபார் லூப் கொடுத்துட்டு அதுக்கு கீழே 2 லைன் இருக்குது. அந்த ஃபஸ்ட் லைன் வந்து 2 ஸ்பேஸ் கொடுக்கணும்னா செகண்ட் லைனும் 2 ஸ்பேஸ் கொடுக்கணும். அப்போ தான் ஃபார் லூப்புக்குள்ளே அந்த 2 லைனுமே இருக்குது அப்படிங்கிற மீனிங். ஃபஸ்ட் லைன் வந்து 3 ஸ்பேஸ் கொடுத்துட்டு செகண்ட் லைன் வந்து 1 ஸ்பேஸ் மட்டும் கொடுத்துருந்தீங்கன்னா அந்த ஃபஸ்ட் லைன் மட்டும்தான் ஃபார் லூப்புக்குள்ளே வரும். இது வந்து வெளியில் வந்திருக்கும். ஸோ அப்படிங்கிற மாதிரி வந்துடும். சரிங்களா? நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ். ஸோ நம்ம பைத்தானில் இருக்கக்கூடிய ஈச் அண்ட் எவ்ரி லைன் அது வந்து நம்ம வந்து லாஜிக்கல் லைன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஒரு லைனை சின்ன சின்ன பார்ட்ஸாக நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அது ஒன்றே வந்து பார்த்திங்கன்னா நம்ம டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஒவ்வொரு எலிமெண்ட்ரியும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டோக்கன், ஒரு பார்ட். அதில் டோக்கன்ஸில் என்னென்ன இருக்குது அப்படின்னா ஐடென்டிஃபையர்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், கீவேர்ட்ஸ், டெலிமிட்டர்ஸ் அண்டு லிட்ரல்ஸ். இந்த மாதிரி ஒவ்வொன்றையும் இப்போ A = 5 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா A வந்து ஒரு ஐடென்டிஃபையர், அந்த 5ங்கிறது ஒரு வேல்யூ அண்டு அது ஈக்குவலுங்கிறது ஒரு ஆப்ரேட்டர். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம டோக்கன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு இந்த டோக்கன்ஸோட ஒவ்வொரு டைப்பு பற்றியும் டீட்டெயில்டாக பார்க்கலாம். அதில் வந்து ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபையர்ஸ். அண்ட் ஐடென்டிஃபையர்ஸ் அண்ட் நேம் யூஸ்டு டு ஐடென்டிஃபை வேரியபிள், ஃபங்க்ஷன், கிளாஸ் அண்ட் மாடியூல்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இந்த ஐடென்டிஃபையர் அப்படிங்கிறது ஒரு நேம் தான். அது எதுக்கெலாம் நம்ம பயன்படுத்துகிறோம் அப்படின்னா வேரியபிள். ஸோ அந்த வேரியபிள் நேமு நம்ம ஒரு ஐடென்டிஃபையர், ஃபங்க்ஷனோட நேமு ஒரு ஐடென்டிஃபையர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த ஐடென்டிஃபையர்ஸில் முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஐடென்டிஃபையரோட நேம் எப்படி இருக்கணும். இப்போது நம்ம நார்மலாக ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறோம் அப்படின்னா எந்த லெட்டரில் ஆரம்பிக்கணும், ஆட் பண்ணால் இவ்வளோ டிஜிட்ஸ், அந்த ராசி நம்பர் இப்படி இவ்வளோ வரணும் அப்படிங்கிறலாம் சொல்கிறோம் இல்லையா. அந்த மாதிரி இதில் ஒரு நேம், ஐடென்டிஃபையர் நேம் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபையர் ஸ்டார்ட் ஆகிறது A to Z லெட்டர்ஸில் அல்லது அண்டர்ஸ்கோரில் ஸ்டார்ட் ஆகலாம், நம்பர்ஸில் ஸ்டார்ட் ஆகக்கூடாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு புரிஞ்சிக்க வேண்டியது. ஸோ நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுற வேரியபிளோட பேர் ஆல்பபெட்லேயோ இல்லை அண்டர்ஸ்கோர்லேயோ தான் இருக்கணும். நம்பரில் வரக்கூடாது, ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டர் வரக்கூடாது. ஆனால் நம்பர் வந்து ஃபஸ்ட் லெட்டர் வந்து நீங்கள் A1 அப்படின்னு கொடுக்குறீங்கன்னா 1 அப்படிங்கிறது 2வது லெட்டராக வந்திருக்கு. ஸோ நம்பர் வந்து அந்த ஐடென்டிஃபையரோட நேமில் வரலாம், ஆனால் வந்து பிகினிங்கில் வரக்கூடாது. மிடில் எங்கே வேணால் வரலாம், நம்பர்ஸ் யூஸ் பண்ணலாம். அப்புறம் பைத்தானோட ஐடென்டிஃபையர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேஸ் சென்சிட்டிவ்னா அப்பர் கேஸ் வேறு, லோயர் கேஸ் வேறு அப்படிங்கிறது. ஸோ A1 அப்படின்னு ஒரு வேரியபிள் சொன்னோம் இல்லையா, அந்த A1 அப்படின்னு ஸ்மால் லெட்டரில் போட்டிங்கன்னா ஒரு வேரியபிளாகவும்,
A2 சாரி A1 அப்படிங்கிறது கேல்குலேட்டர் போட்டிங்கன்னா அது ஒரு வேரியபிளாகவும் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி தான் எடுத்துக்கும். ரெண்டையும் ஒரே வேரியபிளாக கன்சிடர் பண்ணாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது கேஸ் சென்சிட்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து இன்னொரு பாயிண்ட், முக்கியமான பாயிண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஐடென்டிஃபைஸ் மஸ்ட் நாட் பி அன் பைத்தான் கீவேர்டு. ஸோ நம்ம இந்த ஐடென்டிஃபையரை வந்து பைத்தானோட கீவேர்ட்ஸை நம்ம பயன்படுத்த முடியாது. சரிங்களா? கீவேர்ட்னா என்ன அப்படிங்கிறது நெக்ஸ்ட் டாபிக் நமக்கு வரும். ஸோ அந்த கீவேர்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபையரை கண்டிப்பாக யூஸ் பண்ணக்கூடாது. ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த பைத்தானில் இந்த பைத்தானோட ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. பங்க்சுவேஷன் கேரக்டர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ்னு சொல்லலாம். இந்த ஸ்டாரு, பர்சன்டேஜ் சிம்பிள், டாலரு, அட்டு, ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய சிம்பிள்ஸை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஐடென்டிஃபையரோட நேமில் வந்து பயன்படுத்தக்கூடாது. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கீழே வேலிட் ஐடென்டிஃபையர் பார்த்திங்கன்னா டோட்டல் _மார்க். ஸோ பிகினிங்கில் வந்து பார்த்திங்கன்னா லெட்டர்ஸில் ஆரம்பிச்சிருக்குது. பிகினிங் ஸ்டார்டிங் டோட்டல் டீங்கிறது ஸ்மால் லெட்டர், கேப் லெட்டர் எது வேணா இருக்கலாம், ஆனால் லெட்டரில் தான் ஆரம்பிக்கணும், நம்பர்ஸ் வரக்கூடாது. ரிஜிஸ்டர் நம்பர் num1, ஸோ இந்த மாதிரி எப்படி வேணால் இருக்கலாம். இன்வேலிட், அதாவது இது மிஸ்டேக்ஸ் இப்படி இது பண்ணால் யூஸ் பண்ணால் தப்பு. இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா 12 நேம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ 12ங்கிறது ஒரு நம்பரில் ஆரம்பிச்சுக்கிறனால இது வந்து தப்பு. அதே மாதிரி நேம் டாலர் சிம்பிள் கொடுத்துருக்கோம். நமக்கு இந்த மாதிரி சிம்பிள்ஸ் வந்து வேரியபிளோட நேமில் ஐடென்டிஃபைஸில் வரக்கூடாது, அதுவும் தப்பு. சரி, இது என்ன கண்டினியூன்னு இருக்குது. முன்னாடியும் வந்து எதுவும் நம்பரும் இல்லை, ஆனால் ஸ்பெஷல் கேரக்டரும் இல்லை. ஆனால் இது ஏன் மிஸ்டேக் அப்படின்னு பார்க்குறோம் அப்படின்னா, மிஸ்டேக்னு சொல்கிறோம் அப்படின்னா இது வந்து ஒரு கீவேர்டு. ஸோ இந்த மாதிரி கீவேர்ட்ஸை வந்து நம்ம பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு நம்ம இந்த பாயிண்டில் பார்த்தோம் இல்லையா? ஸோ அதனால் இது வந்து மிஸ்டேக். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்க அப்படின்னா கீவேர்ட்ஸ். ஸோ இந்த கீவேர்ட்னா என்ன? பைத்தானோட இன்டர்ப்ரெட்டருக்கு நல்லா தெரிஞ்ச சில வேர்ட்ஸ், ஸ்பெஷல் வேர்ட்ஸ் இருக்கும். அதை தான் வந்து கீவேர்ட்ஸ்னு சொல்கிறோம். அது என்ன ஸ்பெஷல் வேர்ட்ஸ்னால், நம்ம ஒரு கீவேர்டு இதில் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார் ஃபால்ஸ்னு கொடுத்துருக்கோம், இல்லை கிளாஸு, ஃபைனலி, இந்த மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கு இல்லையா? இந்த வேர்டுக்குன்னு பர்டிகுலரான மீனிங் இருக்கும், ஸ்பெசிஃபிக் மீனிங். சரிங்களா? இந்த ஒவ்வொரு வார்த்தையும், ஒவ்வொரு கீவேர்டுக்கும் ஒரு பர்டிகுலரான மீனிங் இருக்கும். அந்த வேர்ட்ஸை பார்த்துச்சுன்னா இன்டர்ப்ரெட்டர் வந்து இதுக்கு அந்த வேர்டுக்கான மீனிங் என்னவோ அதை தான் வந்து ஃபாலோ பண்ணும். சரிங்களா? ஸோ அப்படி இருக்கும்போது அதை வந்து வேறு ஏதாவது பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. cannot be used for any other purpose. இப்போ ஒரு ஃபால்ஸ் அப்படிங்கிறது நம்ம இதுக்கான ஒரு பர்பஸ் என்ன வேலையோ அதுக்கு இருக்கும். இதை வந்து நீங்கள் போய் ஒரு ஃபால்ஸ் = 5 அப்படின்னு கொடுக்குறீங்க அப்படின்னா, ஃபால்ஸுங்கிறது ஒரு கீவேர்டு, அதை வந்து ஒரு ஐடென்டிஃபையராக பயன்படுத்திங்கன்னா அது வந்து மிஸ்டேக். ஸோ உங்களுக்கு எரர் வரும். சரிங்களா? இல்லை, அடுத்த டாபிக் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ். ஆப்ரேட்டர்ஸ் ஆர் ஸ்பெஷல் சிம்பிள்ஸ் ரெப்ரசன்ட் த கம்ப்யூட்டேஷன், கண்டிஷனல், மேட்சிங் அண்ட் எக்ஸெட்ரா. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸுங்கிறது நமக்கு கால்குலேஷன் பண்ணுறதுக்கு, கண்டிஷன் செக் பண்ணுறதுக்கு, மேட்சிங்ஸ்க்கு, இந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். இதில் என்னென்ன டைப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர், லாஜிக்கல் ஆப்ரேட்டர், அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர், கண்டிஷனல் ஆப்ரேட்டர். ஸோ இந்த மாதிரி ஒரு 4-5 டைப் நமக்கு கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு டைப் வந்து பார்த்திங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர். நமக்கு இந்த அரித்மெட்டிக் ஆப்ரேட்டருங்கிறது நமக்கு 3rd 4th நம்ம படிச்சுட்ருக்கோம். பேசிக் மேக்ஸ்க்கு யூஸ் பண்ணக்கூடிய மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் சொல்கிறோம். அதில் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், இந்த மாடுலோ டிவிஷன், எக்ஸ்போனடேஷன், ஃப்ளோர் டிவிஷன், இது மட்டும் என்ன உங்களுக்கு டவுட் இருக்கலாம், என்னென்னு தெரியாமல் இருக்கலாம். பட் அடிஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அடிஷனுங்கிறது நமக்கு தெரிஞ்சது தான். இதில் ஏ வந்து 100ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம், பிங்கிறது 10ங்கிற வேல்யூ கொடுத்துருக்கோம். இதில் வந்து a + 5 பின்னு கொடுத்துருக்கோம். ஏவோட வேல்யூ 100, இது பியோட வேல்யூ 10. ஸோ டோட்டலாக 110 வந்திருக்கு. அதே மாதிரி சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். இந்த டிவிஷன், அந்த ஃப்ளோர் டிவிஷனில் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸாம்பிளுக்கு நமக்கு இந்த டிவிஷனில் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு இன்டீஜர் பார்ட் மட்டும் இல்லாமல் ஃப்ளோட்டிங் பாயிண்ட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய வேல்யூஸும் வந்து உங்களுக்கு சேர்ந்து வரும். ஆனால் ஃப்ளோர் டிவிஷனில் நீங்கள் டிவைட் பண்ணும்போது உங்களுக்கு டாட்க்கு அப்புறம் வரக்கூடிய பார்ட் வந்து வராது, இன்டீஜர் போர்ஷன் மட்டும்தான் வரும். ஃப்ளோட்டிங் பாயிண்ட் போர்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிவிடும். இதுதான் வந்து ஃப்ளோர் டிவிஷனுக்கும் டிவிஷனுக்கும் உள்ள டிஃப்ரெண்ட். இது வந்து 1 மார்க்கில் கேட்கலாம். நமக்கு அடுத்த ஆப்ரேட்டர் வந்து ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். இது ஒன்றும் இல்லைங்க, அதாவது 2 ஆப்ரண்ட்ஸ், ஏதாவது ஒரு 2 ஆப்ரண்ட் அல்லது 2 வேல்யூவை கம்பேர் பண்ணி அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் பற்றி சொல்கிறது தான் வந்து பார்த்திங்கன்னா ரிலேஷனல் ஆப்ரேட்டர். நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான்.
இப்போ ரெண்டு வேல்யூ ஏவோடுக்கு 100ங்கிற வேல்யூவும் பிக்கு 35ங்கிற வேல்யூ இருக்குது. ஸோ இது ரெண்டு ஈக்குவலாக அப்படின்னு செக் பண்ணுறோம். ரெண்டு ஈக்குவலாக இருக்கா? இல்லை, ஃபால்ஸ். ஏவோட பி ஸ்மால் வேல்யூ அப்படிங்கிறத செக் பண்ணுறோம். கரெக்டு தான். ஏ வந்து பிக் வேல்யூ, பியோட வேல்யூ வந்து சின்ன வேல்யூ. ஸோ அதனால் இந்த மாதிரி ரெண்டு வேல்யூஸை கம்பேர் பண்ணி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படிங்கக்கூடிய ரிசல்ட்டை கொடுக்கக்கூடியது தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரிலேஷனல் ஆர் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிங்கிறது ரெண்டு எக்ஸ்ப்ரெஷனை ஜாயின் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இங்கே பாருங்கள், ஏபி கிரேட்டர் தென் ஆர் ஸ்மால் தென் செக் பண்ணிவிட்டு அதே மாதிரி ரெண்டு வேல்யூ ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ ரெண்டு கண்டிஷன்ஸ் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது அதை ஜாயின் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா பயன்படுத்துறது தான் இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸுங்கிறது. இதில் நமக்கு 3 இருக்குது, ஆர் அண்டு நாட்டு. ஸோ நம்ம ரெண்டு கண்டிஷன் கொடுக்குறோம், ரெண்டுமே சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் அப்படின்னா நம்ம அண்டுங்கிறத பயன்படுத்தலாம். ஏ அண்டு பி, ஸோ ரெண்டு கண்டிஷன், ரெண்டு பார்ட்டுமே ட்ரூவாக இருக்கணும் அப்படின்னா. அதே மாதிரி ஆருங்கிறது ஏ ஆர் பி. ஸோ இது இப்போ ஏ பார்ட் ட்ரூவாக இருக்கணும், ஆர் பி பார்ட் ட்ரூவாக இருக்கணும். நாட் அப்படிங்கிறது கொடுத்துருக்க கண்டிஷன் ட்ரூவாக இல்லை அப்படின்னா, ஸோ அப்படிங்கிற மீனிங்கில் கொடுத்துருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், ஏக்கு வந்து 97ங்கிற வேல்யூ, பிக்கு வந்து 35ங்கிற வேல்யூ. ஸோ இந்த இடத்துல கண்டிஷன் யூஸ் பண்ணுறோம், ஏ கிரேட்டர் தென் பி ஆர் ஏ டபுள் ஈக்குவல் டு பி. அதாவது ஏவோட வேல்யூ பியை விட கிரேட்டர் தானாக இருக்கணும், அப்படி இல்லைனா ஏ அண்ட் பி ட்ரூ ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அப்படி இருந்தால் நமக்கு கண்டிஷன் வந்து ட்ரூன்னு வரும், ரிசல்ட் வந்து ட்ரூன்னு வரும். இப்போ நம்ம கண்டிஷன் படி பார்த்தோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 97, ஸ்மால் கிரேட்டர் தேன் போட்டுட்டு பியோட வேல்யூ 35. ஸோ 35 விட 97ங்கிறது பெரிய வேல்யூ தான். ஸோ அந்த கண்டிஷன் வந்து ட்ரூ. சேம் அதே தான் இங்கே வந்து இப்போ அதே கண்டிஷன் அப்படியே யூஸ் பண்ணுறோம். ஆனால் நடுவில் நம்ம பார்த்திங்க அப்படின்னா அண்டு சிம்பிள் அண்டு ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணியிருக்கோம். அண்டுங்கிறது ரெண்டு சைடு இருக்க கண்டிஷனுமே ட்ரூவாக இருக்கணும். ஏ கிரேட்டர் தென் பி கண்டிஷன் ட்ரூ தான், பட் ஏ டபுள் ஈக்குவல் டு பி ஈக்குவலாக இருக்கா? கிடையாது. ஸோ அதனால் இது வந்து நமக்கு ஃபால்ஸ். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஏ கிரேட்டர் தென் பி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது என்ன சொல்லுது அப்படின்னா ஏவோட வேல்யூ பியை விட பெருசாக இருக்கணும், கண்டிஷன் ட்ரூ. ஆனால் பக்கத்தில் நாட் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ நாட் என்ன பண்ணும்? நாட் இல்லை அப்படிங்கிறத சொல்லும். அப்போ வந்து இல்லைன்னு சொல்கிறாங்க, நோ இல்லை கரெக்டு தான். அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிறதுனால இங்கே நாட் கொடுத்ததுனால நமக்கு ஃபால்ஸ் அப்படிங்கிற ரிசல்ட்டு கிடைக்கும். ஓகே, அடுத்துல இதில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டருங்கிறது இந்த ஈக்குவல் சைன் தான் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இது வந்து எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா ஒரு வேரியபிளில் ஒரு வேல்யூவை அசைன் பண்ணுறதுக்காக நம்ம பயன்படுத்துகிறது தான் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கூடயே காம்பனண்ட் ஆஃப் ஆப்ரேட்டர்ஸ் நிறைய டைப் இருக்குது. அடிஷன், சப்ராக்ஷன், ஸ்டாரு, டிவிஷன், மாடுலோ டிவிஷன், எக்ஸ்பொனன்ட், ஃப்ளோ டிவிஷன், இது எல்லாமே வந்து அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கூடயும் ஜாயின் பண்ணி நம்மளால் காம்பனண்ட்டாக யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு கீழே பாருங்கள், எக்ஸ் ஈக்குவல் டு 10ன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இது வந்து எக்ஸில் 10ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணோம். அசைன் ரைட் சைடு ஆப்ரண்ட் டு தி லெஃப்ட் வேரியபிள். ஸோ அந்த லெஃப்ட்டில் இருக்கக்கூடிய வேரியபிளுக்கு 10ங்கிற வேல்யூவை அசைன் பண்ணுறது அந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். அதுவே அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் கூட ப்ளஸ் சிம்பிள் யூஸ் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா எக்ஸோட வேல்யூ ஆல்ரெடி 10ங்கிறத நம்ம அசைன் பண்ணியாச்சு. செகண்ட் ஸ்டெப்பில் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20, அதாவது எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20. எக்ஸோட வேல்யூ கூட 20 ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் எக்ஸ்லேயே வந்து அந்த வேல்யூவை ஸ்டோர் பண்ணுங்க அப்படிங்கிறது தான் இந்த ப்ளஸ் ஈக்குவல் டு சைனோட வேலை. சரிங்களா? புரிஞ்சுதா? ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு 10, எக்ஸ் ப்ளஸ் ஈக்குவல் டு 20 அப்படின்னா இதோட மீனிங் என்ன அப்படின்னா எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 20 தான் ஷார்ட் ஃபார்மாக நம்ம இப்படி கொடுக்குறதா அர்த்தம். சரிங்களா? ஸோ இப்போ இதோட வேல்யூ நமக்கு 30 அப்படிங்கிற ரிசல்ட்டு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டருங்கிறது கொஷின் மார்க் அண்ட் கோலன் தான் வந்து பார்த்திங்கன்னா C++ல் கண்டிஷனல் ஆப்ரேட்டராக யூஸ் பண்ணியிருப்போம். இங்கே இஃப் எல்ஸ் அப்படிங்கிற வேர்டு சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டை தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம்.
ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கண்டிஷனல் ஆப்ரேட்டர். இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டரை நம்ம டெர்னரி ஆப்ரேட்டர் அப்படின்னும் சொல்லலாம். ஸோ இது C++ல் நம்ம படிச்சிருப்போம். கொஷின் மார்க் அண்ட் கோலன் சிம்பிள் தான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே கண்டிஷனல் ஆப்ரேட்டர் அல்லது டெர்னரி ஆப்ரேட்டர்னு சொல்லுவாங்க. இங்கே அதுக்கு பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இஃப் எல்ஸ் அப்படிங்கிற 2 கீவேர்ட்ஸ் தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். சிம்பிளாக இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, ஆல்ரெடி நம்ம 11லேயே படிச்சிருக்கோம். ஸோ அந்த இஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, அதை அப்படியே வந்து சிங்கிள் ஒரே லைனில் நம்ம இங்கே பயன்படுத்துகிறது தான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஏவோட வேல்யூ வந்து 30, பியோட வேல்யூ 20. ஸோ m ஈக்குவல் டு a இஃப் a லெஸ் தென் b எல்ஸ் b. ஸோ இந்த இடத்துல ஒரு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஏவோட வேல்யூ லெஸ் தென் பியாக இருந்துச்சு அப்படின்னா மின் அப்படிங்கிற வேரியபிளில் ஏவோட வேல்யூ ஸ்டோர் பண்ணுறோம். இல்லை ஃபால்ஸ் அப்படின்னா பியோட வேல்யூவை மின்னில் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ இந்த கண்டிஷன் படி 30 லெஸ் தென் 20 கண்டிஷன் வந்து ஃபால்ஸ். ஸோ அதுக்கு நம்ம பியோட வேல்யூவை மின்னில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அப்போ the minimum of a and b is minimum 20. b ஓட வேல்யூ வந்து நமக்கு 20 தான் the minimum value. ஓகே.